அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸ்கோப் ஆஃப் ஆயுஷ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஆயுஷ் கோர்ஸ் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டே வரீங்க. ஜென்ரலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வீடியோல நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக கேதர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்துல அதாவது பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல ஜென்ரலா என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற டைட்டில் மட்டும் சொல்றேன். இதுக்கு அடுத்து இன்னொரு 1 or 2-3 டேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபுல் வீடியோ இந்த இதுல என்னென்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டாபிக்ஸ்லும் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட ஷேர் பண்றேன். ஸோ இதுல ஜஸ்ட் ஸ்கோப் லிஸ்ட் ஆஃப் இது மட்டும் நீங்க கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் எம்டியில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பெனிஃபிட் பண்ணி ஹையர் ஆஃப் அடுத்தடுத்த கேடர் வந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்து கிளினிக்கல் ப்ராக்டிஸ், இது வந்து ஒரு கோல்டன் எக் அப்படின்ற மாதிரி. இது ஏன் கோல்டன் எக் அப்படின்னு சொல்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவேன். அப்புறம் அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். இதுக்கான ஆப்ஷன்ஸும் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதே அடுத்த வீடியோல நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். எமர்ஜென்சி மெடிக்கல் பிசிஷியனா ஒர்க் பண்ணலாம். அடுத்தது ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம எம்பிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்றதுனால அங்க நமக்கு ஒரு முக்கியமான ரோல் அப்படின்றது மேஜரான ஒரு என்ஏபிஹெச் ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம கண்டிப்பா அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட், அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர், இதுல அட்வைசரி கமிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் அப்ரூவல் அத்தாரிட்டி, அட்வைசரி ஏஜென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். கிளினிக்கல் ரிசர்ச் ஜாப் கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஃபார்மோகோ விஜிலன்ஸ் அப்படின்ற ஏரியால நமக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஆயுஷ் கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஸ்டேட்லயும் அவைலபிள் இருக்கு, சென்ட்ரல்லையும் அவைலபிள் இருக்கு. பட் ஸ்டேட்ல எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான போஸ்ட்டுக்கு நம்ம அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல நம்ம பொட்டன்ஷியலா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போக முடியும். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆயுஷ் கோர்சஸ் முடிச்ச பிறகு எபிடிமியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ச் ஆஃப் சயின்ஸை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் அப்படின்றது இன்னும் நமக்கு தெளிவா இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பத்தின இப்போ அடுத்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஆஃப்டர் 2 டேஸ்ல இந்த கோர்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்பீங்க, இதுக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான இதை நம்ம யூஜி முடிக்கிறப்ப ஆயுஷ் கோர்சஸ் முடிக்கிறப்ப தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்ததுல டீட்டெயிலாக சொல்றேன். ஏன்னா இதுவே நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்றதே பெரிய பெரிய விஷயம். அண்ட் பப்ளிக் ஹெல்த் கன்சல்டன்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் பப்ளிக் ஹெல்த்லேயே டிஃப்ரெண்ட் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் வந்து இருக்கு. ஸோ இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த ஃபுல் வீடியோல ஃபுல்லா சொல்றேன். அண்ட் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா இருக்கு. ஹெர்பல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரோலை வந்து கண்டிப்பா பண்ணலாம். எப்படி பண்ணணும் அப்படின்றத அதையும் நான் ஃபுல்லா சொல்றேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் அண்ட் டெலிமெடிசன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலுங்க. இன்னைக்கு ஹெல்த் டூரிசம் அண்ட் வெல்னஸை கிரியேட் பண்றது வந்து முக்கியமான இது. அண்ட் ஹோலிஸ்டிக் நம்மளே ஒரு ஸ்பா அண்ட் ஹோலிஸ்டிக் சென்டர்ஸை வந்து உருவாக்கலாம். இதே அப்ராட் கண்ட்ரீஸ்ல ஆயுர்வேதா அண்ட் யுனானி முடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாண்டட், அண்ட் யோகா முடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாண்டட் வந்து இருந்துட்டே இருக்கு. அண்ட் என்டர்பிரனர் ஆகிறதுக்கு சித்தா அண்ட் ஆயுர்வேதால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகுது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல கண்டிப்பா ஒர்க் பண்ணலாம். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் மேனேஜர்ஸ் அப்படின்ற இதுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லெபார்டரிஸ்ல நமக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லீட் அண்ட் மேனேஜர், ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியில நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். நம்ம போய் சேல் பண்ணணும், நம்ம போய் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றது இல்லாம ஸோ வி கேன் லீட் அ டீம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நமக்கு கண்டிப்பா வரும். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர். எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் அண்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்பல் சோப், இந்த மாதிரியான ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஹெர்பல் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே சித்தா டாக்டர், ஆயுர்வேத டாக்டருக்கான வாண்டட், இஃப் யூ ஆர் ஹேவிங் எனஃப் ஸ்கில் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான வாண்டட் வந்து இருக்குங்க. அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி, நம்மளா ஒரு பிஸ்னஸ் ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அல்லது ஒரு வெல்னஸ் பிராண்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது, ஒரு கிளினிக் கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங் கொடுத்து டெவலப் பண்ணுறது, அவங்க ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நம்ம ஒரு ஃபண்டிங் பண்ணிட்டு நமக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம அதுலேருந்து எடுக்கிறது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து யூபிஎஸ்சியில் வந்து கண்டிப்பாக நமக்கு வர சித்தா போஸ்ட்கான வாண்டட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான ஆதாரத்தை தான் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வி ஆர் லிஸ்டட் ஆல்ரெடி. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கடந்து வந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறோம். அண்ட் ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ், ஒவ்வொரு மருந்து ஒவ்வொரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னாலும் ரா மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். மெடிக்கல் ஷாப்ஸ் ஓன் பண்ணலாம். கூடவே அலோபதிக் மெடிக்கல் ஷாப்ஸோட இணைஞ்சும் நம்மளால இந்த மாதிரியான மெடிக்கல் ஷாப்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். பீயிங் அண்ட் டாக்டர் அப்படின்றதுனால யோகா வெல்னஸ் சென்டர், சுட்டிகை தெரப்பி, இந்த மாதிரியான வெல்னஸ் தெரப்பி சென்டர்ஸை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ரிப்போர்ட் ரைட்டர், கண்டென்ட் ரைட்டர்,
ரிசர்ச் அவுட்கம் ரைட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ரைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனஃப் பொட்டன்ஷியல் டு கிரியேட் கான்ஃபரன்சஸ், உங்களுக்கான இடம் இருக்குது, உங்களுக்கு நிறையா அதுக்கான ஸ்பேஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ட்ரைனிங் நடத்தலாம், கான்ஃபரன்ஸ் நடத்தலாம், வெபினார்ஸ் நடத்தலாம், சிஎம்இஸ் ரெகுலர் நடத்தலாம். என்சிஎஸ்எம் வந்து ரொம்ப மேண்டேட் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இது ரீசெண்டாக போன வாரம் நடந்த விஷயம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இயரும் நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து புதுப்பிக்கணும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த 5 வருஷத்தில் 50 கிரெடிட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டான். இந்த 50 கிரெடிட் பாயிண்ட்ஸ்ன்றது கான்ஃபரன்ஸோ ட்ரைனிங்ஸோ சிஎம்ஏஸோ நடத்தி தான் பண்ணணும். இந்த சிஎம்இஸ் கான்ஃபரன்ஸ் வெபினார்ஸ் எல்லாமே என்சிஏஎஸ்எம்மோட அப்ரூவல் வாங்கி பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி அண்ட் எபிலிட்டி இருக்குது அப்படின்னா யூ கேன் ரைட் டு என்சிஏஎஸ்எம், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறேன், ஸோ இது டாக்டர்ஸோட வெல்ஃபேருக்காக நடத்த போகிறேன், அந்த அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருப்பாங்க, அதுபடி எழுதி உங்களுக்கு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செய்யலாம். ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கான போஸ்ட்டு கண்டிப்பாக வந்து சித்தாக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. பட் இதெல்லாம் ரேர் கேசஸில் வரும், ரைட்டா? 10 வருஷத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் வரக்கூடிய போஸ்ட்டு. பட் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப லக்கான ஒரு போஸ்ட் இதெல்லாம். அடுத்து வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஆர்ஏ, ரிசர்ச் அசோசியேஷன் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் பே ஸ்கேல் உங்களுக்கு நியர்லி 70,000 வரைக்கும் பேஸே நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொரு கிரேடுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு இந்தந்த மாதிரி போஸ்ட்டில் எப்படி போகணும் அப்படின்ற நுணுக்கங்களும் அடுத்த ஃபுல் வீடியோலாம் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் சொல்ல முடியும். கமெண்ட்டில் உங்களோட என்ன, மேபி நான் ஏதாவது விட்டுருக்கலாம், உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலாம், சார் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன கமெண்ட்டில் கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண காத்திருக்கிறேன். அண்ட் ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ் இதே ஆயுர்வேதாவில் இருக்குது, ஹோமியோபதியில் இருக்குது, சித்தாவில் இருக்குது. அண்ட் சித்தாவில் ஃபார்மசிஸ்ட்கான ஃபார்மசிஸ்ட் படிக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் சிஎஸ்ஐஆரில் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி செக்ஷன், அந்த சிஎஸ்ஐஆர் யூனிட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் ட்ரெடிஷ்னல் லிட்ரேச்சர்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கோடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் குவாலிட்டி ஆஃபீஸர்ஸ், ஃபார்மகாலஜி படித்தவங்க, சித்தா ஆயுர்வேதா ஃபார்மகாலஜி படித்தவங்க பார்த்தீங்கன்னா அது சித்தா எம்டி சித்தாவில் குணப்பாடம்னு சொல்லக்கூடியவங்க, திரவிய குணா படித்தவங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் லேபில், அதுவும் ஆயுஷ் பேஸ்டு குவாலிட்டி கண்ட்ரோல் லேபில் ரொம்ப ரொம்ப வாண்டட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், நீங்கள் இங்கே ஒரு சார் பார்த்துருப்பீங்க, இவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு கமிஷனர், சரியா? ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டு கூட நம்மளால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இப்போதைக்கு சித்தான்ற இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரூவல் ஆகாமல் ஒரு இழுப்பறியில் இருக்குது. டெஃபினட்டாக கம்மிங் ஃபியூச்சர் டேஸில் கண்டிப்பாக இது வந்து இதாகிடும். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கேரளாவில் சித்தா முடிச்சுட்டு ஆயுர்வேதா முடிச்சுட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனோட அடுத்த கிரேட்லேயே கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருக்கு. டெஃபினட்டாக அது சால்வ் ஆகிடும். அண்ட் நிறைய பேர் கேட்குங்க, டபிள்யூஹெச்ஓட நமக்குலாம் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டால், டபிள்யூஹெச்ஓட அடிக்கடி எம்ஓயு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் நிறையா அப்கிரேடேஷன்ஸ் வந்து டபிள்யூஹெச்ஓட போயிட்டே இருக்கும். அண்ட் பிஏஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் நமக்கு சித்தாக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஆயுர்வேதாக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஆயுஷ் சிஸ்டம்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பட் எல்லாமே போஸ்டிங்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கான கேப்பபிலிட்டியோடு நம்ம இருக்கணும். 1-2 போஸ்டிங்ஸ் தான் வரும். பட் அந்த இதுக்கு போட்டி போட்டு நம்மளால் மூவ் பண்ண முடியுது அப்படின்னா இட்ஸ் அண்ட் குட். அண்ட் எல்லா ஆர்மி கண்டோன்மெண்ட்ஸ்லையும் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு 2022 ஆர்டர் போட்டாங்க. பட் இது அதோட மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆயுர்வேதா போகிறப்போ கண்டிப்பாக அடுத்தடுத்து சித்தாக்கான போஸ்ட்ன்றது, கண்டிப்பாக ஹோமியோபதிக்கான போஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். அடுத்தது ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்லையும் கிளினிக்ஸ் இந்த மாதிரியான வெல்னஸ் ஸ்பாஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்கள வந்து ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ அந்த மீட்டிங்கில், ஓப்பன் மீட்டிங்கில் சொல்கிறது, இந்த மாதிரி ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் நாங்கள் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி சென்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி சென்டரில் நம்ம சித்த முறையான வர்ம முறையை வந்து நாங்கள் வந்து ஒரு செப்பரேட் ஒரு ஸ்டால் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதில் இன்கேஸ் ஆஃப் ஃபாரின் அப்ராட் கேசஸ் வந்து வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ப்ரெயினோ ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எதாவது கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம மருத்துவ முறையை அங்கே செயல்படுத்துறதுக்கு எஃபிஷியண்டாக டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரதான் செய்யும். அது 1-2 இருக்கும். பட் அதுக்கான ஸ்கில்ஸோட நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் பேட்டன்ட் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சார் ஹெர்பல் சிகரெட் பண்ணியிருக்கேன் சார், ஹெர்பல் இன்ஹேலர் பண்ணியிருக்கேன், ஸோ இல்லை நான் இந்த மாதிரியான ஒரு நியூ ஃபார்முலேஷன்ஸ் பண்ணியிருக்கேன், இதை வந்து ஏதாவது இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நீங்கள் பேட்டன் பண்ணிவிட்டு அந்த பேட்டன் டெக்னாலஜியை வந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அந்த கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், ஒரு ஹெர்பல் இன்ஹேலர், இந்த இன்ஹேலரை நான் வந்து ஏபிசின்ற ஒரு கம்பெனிக்கு நான் வந்து செல் பண்ணிட்டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா சென்ட் பண்ணிவிட்டு, அந்த ஏபிசின்ற கம்பெனி என்னோட ப்ராடக்டை எத்தனை
விஷயம். இப்போ 100 ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்கன்னா அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு இத்தனை % அப்படின்ற ராயல்ட்டி அப்படின்றத நம்ம இருக்க இடத்துலேருந்தே வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா என்னோட இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஃபேக்கல்ட்டிஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க. புரியுதுல? அதாவது நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு வழி வகுத்து அவங்களுடைய சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் இத்தனை கற்றுக்கிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இவ்வளோ தைரியமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குங்க. அண்ட் நிறைய ரெக்ரூட்மெண்ட், இது இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட், ஹெல்த் அட்வைசரி வேகன்சிஸ்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு வேகன்சிலாம் 75 டாக்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் பிஎஸ்எம்எஸ் வந்து கேட்டிருப்பாங்க, பிஹெச்எம்எஸ் கேட்டிருப்பாங்க, பிஎஸ்எம்எஸ் இல்லை. பட் இதுலேயும் கண்டிப்பாக வரதான் செய்யும். சரி, இதெல்லாம் ஃபியூச்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். WHO வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து இந்தியாவோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் ஹெரிட்டேஜ் ஹைதராபாத்தில் இருக்குது, அங்கேயும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, அங்கேயும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா WHO நிறைய இப்போ நேரத்துக்கெல்லாம் வீடியோ கேட்டிருந்தாங்க. WHOக்கு நமக்கு நிறைய தொடர்புலாம் உண்டா சார்? இது ஒரு ஃபார்முலான ஒரு எக்ஸாம்பிள் போன வாரம் நடந்தது. ஐ மீன் செப்டம்பர் 9 and 10 பார்த்தீங்கன்னா WHO சித்தாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக WHO நம்ம சித்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் சித்தா கவுன்சில் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இது ரெப்யூட்டிவான மீட்டிங் இது. ஸோ ரெகுலராக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான போஸ்ட் வந்து நமக்கு வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு அடிஷ்னல்ஸாக நான் எதாவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.